by His word. I have no fear in me by His word. Death cannot swallow me by His word. I have prosperity by His word. Sickness can't dwell in me by His word. I walk in victory by His word. I've been set free by His word. I walk in victory by His word. I've been set free. அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே. அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே. அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றேன். அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றேன். This is an old song that I used to sing when I first started out here. நான் முதலாவது இங்கே ஆரம்பித்த பொழுது நான் பாடின பழைய ஒரு பாடலாக இது இருக்கிறது. It's a wonderful song about the word of God. இது கர்த்தருடைய வார்த்தை குறித்த அற்புதமான ஒரு பாடல். Before there was anything, there was the word. எதுவும் இல்லாத பொழுது வார்த்தை இருந்தது. Bible says, in the beginning was the word. வேதம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது. God began with the word தேவன் வார்த்தையோடு தான் ஆரம்பித்தார் and created everything. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். So in the beginning, the word was there. ஆகையிலே ஆதியிலே வார்த்தை இருந்தது. I think in Christian life also it's like that. கிறிஸ்தவ வாழ்க்கை கூட அப்படிதான் என்று எண்ணுகிறேன். When God wants to make your life new, உங்களுடைய வாழ்க்கை தேவன் புதிதாக்க விரும்புகிறார் என்றால் He begins with the word. வார்த்தையின் மூலமாக தான் It ஆரம்பிக்கிறார். is by the word you are born again. வார்த்தையின் மூலமாக தான் நீங்கள் மறுபடியும் It பிறக்கிறீர்கள். is by the word your mind is renewed and changed. வார்த்தையின் மூலமாக தான் உங்களுடைய மனங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. It is by the word of God that you walk in victory, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தான் ஜெயமாய் நாம் முன்னேற முடிகிறது. in the fullness of God's blessings. தேவனுடைய சகலவிதமான ஆசீர்வாதங்களின் நிறைவிலே. So we must also start with the word. ஆகவே நீங்களும் வார்த்தையிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். When you want to start a family, you start with the word. ஒரு குடும்பத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். I tell preachers, when you want to start a church, you must start with the word. பிரசங்கியார்களுக்கு நான் சொல்லுகிறேன், சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வார்த்தையிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். Some people believe you must start with the keyboard, சிலர் கீபோர்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. with the guitar, கிட்டார்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு or with the நினைக்கிறாங்க. drums. ட்ரம்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு No, நினைக்கிறாங்க. with the word. கிடையாது, வார்த்தையிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். You know, nobody is coming for the keyboard or guitar. They are coming for the word. அதெல்லாம் எங்க இருந்து வந்து கீபோர்ட் கிட்டார்லாம் வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. So the word must be number one. ஆகவே வார்த்தை தான் முதல் இடத்தில் இருக்க வேண்டும். God's word கர்த்தருடைய வார்த்தை in your heart. உங்களுடைய இதயத்திலே. That's how you start anything. அப்படிதான் எல்லாவற்றையும் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். So you want to start a ministry? Is God's word inside your heart? ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் வைத்து ஆரம்பிக்க வேண்டும். Is there faith? விசுவாசம் இருக்கிறது. Is there faith in the heart? இருதயத்தில் விசுவாசம் இருக்கிறதா? Is the word giving you the confidence and courage? வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் நம்பிக்கையும் தைரியத்தையும் அளிக்கிறதா? That's how you start. அப்படிதான் நீங்கள் ஆரம்பிக்க You வேண்டும். start a business like that also. வியாபாரத்தை கூட அப்படிதான் ஆரம்பிக்க வேண்டும். With the word you start. வார்த்தையிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். Amen. Word gives you the confidence, boldness, வார்த்தை தான் உங்களுக்கு தைரியத்தையும் துணிச்சலையும் தருகிறது. faith. விசுவாசம்.
that you will move forward. அதனால் தான் நீங்கள் ஜெயமா முன்னேற முடியும். Some people say, well, I don't have a capital. சிலர் சொல்றாங்க எங்களுக்கு முதலீடே இல்லைங்க. The Bible doesn't say in the beginning your uncle gave 10 lakhs. ஆதியிலே உங்க மாமா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாருன்னு வேதம் சொல்லவில்லை. No. கிடையாது. ஆதியில மாமாவே இல்லை, அந்த பணக்கார மாமாவே இல்லை. God's capital was the word of God. தேவனுடைய முதலீடு வார்த்தையாக இருந்தது. Your capital must be the word of God also. உங்களுடைய முதலீடும் வார்த்தையாக தான் இருக்க வேண்டும். It's with the word you start. வார்த்தையிலிருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். Amen. ஆமென். And by the word you will have victory. வார்த்தையின் மூலமாக ஜெயம் உங்களுக்கு கிடைக்கும். Sing it again. மறுபடியும் பாடுவோம். By his word I have no fear in me. By his word death cannot swallow me. By his word I have prosperity. By his word sickness can't dwell in me. By his word I walk in victory. By his word I've been set free. By his word I walk in victory. By his word I've been set free. அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே. அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. When you want to get rid of your fears, you start with the word. பயத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்றால் வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். When you want healing for your body, you start with the word. உங்கள் சரீரத்துக்கு சுகம் வேண்டும் என்றால் வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். You want a better financial life, you start with the word. பொருளாதார நல்வாழ்வு உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்றால் வார்த்தையிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். You want to have victory and success, you start with the word. வெற்றியும் ஜெயமும் உங்களுக்கு வேண்டும் என்றால் வார்த்தையிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். That's how you start. அப்படிதான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். By the word of God, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக all these things are and become ours. இவைகள் எல்லாமே நம்முடையதாக இருக்கு. Hallelujah.